தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து இன்றைய நாட்களே குடும்பங்களை சிதைத்து விசேஷமாக சிறு குழந்தைகளுக்குள்ளும் தற்கொலை எண்ணங்களை தூண்டி கொண்டு இருக்கிறதை இன்றைய நாட்களில் நாம் பார்க்கிறோம். சிறு குழந்தைகள் கூட தாங்கள் வாழ்வதற்கு பிடிக்கவில்லை என்று சொல்லி தற்கொலைக்கு நேராக ஓடுகிற சிறு குழந்தைகள் இன்றைக்கு பெருகி கொண்டிருக்கிறார்கள். இந்த பிசாசானவனுடைய கிரியைகள் அழிக்கப்படும்படியாய் இந்த கொடிய நாட்களில் பிசாசின் தந்திரங்களுக்கு ஒருவரும் இரையாகாதபடிக்கு பாதுகாக்கப்படும்படியாய் ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் பாதுகாக்கப்படும்படியாய் மன அழுத்தத்திலிருந்து ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் அவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்கிறக்கூடிய தெய்வீக கிருபை அவர்கள் மேலே ஊற்றப்படும்படியாய் இன்றைக்கு நாம் ஜெபிப்போம். சிறு பிள்ளைகள் மேலே அதிக பாரங்கள் சுமத்தாதபடிக்கு சிறு பிள்ளைகள் இன்றைக்கு காக்கப்படும்படியாய் இன்றைக்கு நாம் ஜெபிப்போம். சிறு பிள்ளைகளை மாத்திரமல்ல, பெரியவர்களையும் ஜனங்களையும் கூட பிசாசானவன் இன்றைய நாட்களிலே சிதைத்து கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த நாளில் பலத்த துருகமாகிய இயேசு கிறிஸ்துவின் கீழே ஒவ்வொரு குடும்பங்களும் அடைக்கலமாய் வந்துவிட, ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் கணவன் மனைவி வாலிபர்கள் இன்றைய நாட்களில் தேவனுடைய செட்டை கீழே அடைக்கலமாய் வந்துவிட இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று சொல்லி நாங்கள் வேதாகமத்தில் வாசிக்கிறோம். ஆம் ஆண்டவரே, இந்த நாட்களை சிறு பிள்ளைகளையும் ஆண்டவரே அப்பா தற்கொலைக்கு நேராக தூண்டி விட்டு கொண்டு சுவாமி, இன்றைய நாட்களில் ஆண்டவரே அப்பா வளர்ந்து வருகிற ஆண்டவரே சிறு பிள்ளைகளை அழித்து கொண்டிருக்கிற ஆண்டவரே பொல்லாத சத்ருவின் எண்ணங்கள் ஆண்டவரே அவர்களை தற்கொலை செய்ய வேண்டும் என்று தூண்டுகிற பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சிறு பிள்ளைகளுக்கு கூட அழுத்தத்தையும் பாரத்தையும் கொடுக்கிற ஆண்டவரே ஆவிகள் வெளியேறும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் குடும்பத்துக்குள்ளே உருவாகாதபடி கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. பிசாசின் தந்திரங்களுக்கு ஆண்டவரே குடும்பத்தில் உள்ள சிறு பிள்ளைகளோ வாலிப பிள்ளைகளோ பெரியவர்களோ ஆண்டவரே கணவன் மனைவியோ இரையாகாதபடிக்கு ஆண்டவரே விழிப்புள்ளவர்களாய் இருக்கத்தக்கதாய் ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். விழிப்புள்ளவர்களாய் இருந்து ஆண்டவரே இந்த நாளில் தங்களை காத்து கொள்ளுகிற கிருபையை தாங்க ஆண்டவரே அப்பா. கர்த்தருடைய சித்தத்தை மாத்திரம் செய்யத்தக்கதான கிருபையை தாங்க, கர்த்தருடைய வழியில மாத்திரம் போகத்தக்கதான கிருபையை தாங்க ஆண்டவரே. அப்பொழுது ஆண்டவரே அந்த பிசாசு எங்களை விட்டு ஓடி போவான் ஆண்டவரே. அவனுடைய சதி திட்டங்கள் ஒன்றும் எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே அது பழிக்காது ஆண்டவரே. இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பங்களும் காக்கப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. விசேஷமாய் சிறு பிள்ளைகளை கர்த்தர் வேலி அடைத்து மூடி பாதுகாத்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த விதத்திலும் ஆண்டவரே பிசாசின் கரங்களுக்குள்ளே சிறு பிள்ளைகள் சிக்காதபடிக்கு காக்கப்படத்தக்கதாய் ஆவியான அவருடைய தந்திரங்களுக்கு ஆண்டவரே ஒரு நாளும் எங்களுடைய சிறு பிள்ளைகள் சிக்கிவிடாதபடிக்கு இந்த உலகத்துக்குள்ளே இழுத்து கொண்டு போய் சுவாமி அவர்களுக்குள்ளே மன பாரத்தை கொடுத்து ஆண்டவரே அப்பா அவர்களை தற்கொலைக்கு நேராக இழுத்து செல்லாதபடிக்கு எங்க பிள்ளைங்க சிக்காதபடிக்கு இன்றைக்கு காக்கப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. அந்த நல்ல கிருபையை கர்த்தர் ஊற்றுகிறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். தினம் ஒரு ஜெபம் எனும் நம்முடைய யூடியூப் பக்கத்தில் நாம் அன்றாடம் தேசத்திற்காக ஜெபித்து வரும் ஜெப குறிப்புகளை புத்தக வடிவில் தேசத்திற்கான ஜெபம் எனும் பெயரில் ஜெப கையேடாக வெளியிட தேவன் கிருபை பாராட்டியுள்ளார். இந்த ஜெப புத்தகத்தில் இன்னும் அநேக விசேஷித்த ஜெப குறிப்புகளும் இஸ்ரவேலுக்கான சிறப்பு ஜெப குறிப்புகளும் இடம்பெற்றுள்ளன. இந்த புத்தகத்தை இலவசமாய் பெற்றுக்கொள்ள விரும்பும் தேசத்திற்காக ஜெபிக்கும் ஆத்ம பாரம் உள்ளவர்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளவும். நம்முடைய தேசத்திற்காக ஏறெடுக்கும் ஜெபங்களை கேட்டு தேவன் நம் தேசத்திற்கு க்ஷேமத்தை கட்டளையிடுவாராக. ஆமேன்.